welcome to our Cook with Friends channel. நம்ம Diwali Special sweet recipes தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்வீட் நம்ம எல்லாருக்கும் ஆல் டைம் ஃபேவரட்டான காலா ஜாமுன். காலான்னு சொன்னா black கலரை தான் காலான்னு சொல்லுவாங்க. அதுதான் காலா ஜாமுன். மோஸ்ட்லி நம்ம ஜாமுன் சொன்னாலே இன்ஸ்டன்ட்டா ரெடிமேட் மிக்ஸ் வாங்கி தான் செய்வோம். இப்போ ரெடிமேட் மிக்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் நம்ம வீட்லேயே எப்படி குண்டு குண்டு குலோப் ஜாமுன் காலா குலோப் ஜாமுன் செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம காலா ஜாமுன் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு பிளெயின் கோவா செஞ்சுக்கலாம். இதுக்கு நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் பால் நம்ம நல்லா சுண்ட காசி அதை கோவாவாக செய்ய போகிறோம். இது 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க். இது பால் இந்த மாதிரி பொங்கி வந்ததும் சிம் பண்ணிடணும். சிம் பண்ணிவிட்டு கை விடாமல் கலரிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் ஹையில் லோவில் மாற்றி மாற்றி கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். 1 லிட்டர் பால் நம்ம ஃபுல்லாக செஞ்சு முடிக்க நம்மளுக்கு 1 hour ஆகும். மீடியம் டு சிம் டு ஹை மாற்றி மாற்றி வச்சு கிட்ட இருந்து ஃபுல்லாக கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி சைடில் வர ஆடைகளெல்லாம் எடுத்து விட்டுடணும். பாருங்கள், இப்போ நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. நம்மளோட கோவா ரெடி ஆகிடுச்சு. இதுதான் நம்மளோட கோவா. நம்ம குலோப் ஜாமுன் செய்யறதுக்கான கோவா தயார். நம்மளுக்கு 1 லிட்டர் பாலில் 250 grams கோவா வந்திருக்கு. இப்போ நம்ம ஜாமுனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். நான் 2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப் தண்ணி, 2 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி அளவு. பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 1/2 ஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 1 drop ஊற்றில் போகிறேன். சில்வர் பேப்பர் மேலே வைக்கிறதுக்கு, பன்னீர் 20 grams எடுத்திருக்கேன். இப்போ மைதா 75 grams. இதுதான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஜீரா ரெடி பண்ணிடலாம். நம்ம பேன் வச்சு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணி 1 கப் தண்ணி ஆட் பண்ணி, தண்ணி கொஞ்சம் லைட்டாக கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்க போகிறோம். தண்ணி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 கப் சுகரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுகரை நல்லா கரைக்கணும். சுகர் நல்லா கரையணும். இப்போ மேலே ஏதாவது சுகரில் இருந்து டஸ்ட் இருந்தால் அது மேலோட்டமாக இந்த மாதிரி கரண்டி வச்சு எடுத்துக்கலாம். பபிள்ஸ் வரப்போ மேலே அந்த அழுக்கு மேலே வரும். இப்போ நம்ம இந்த கரண்டி வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஜீரா நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம தொட்டு பார்த்தா பாருங்க, நல்லா ஒட்டுற மாதிரி ஸ்டேஜ் வரணும். இதை ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க வெனிலா எசன்ஸில் 2 drops ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறோம், வெனிலா எசன்ஸ். இப்போ நம்மளோட ஜீரா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கோவாவை ஒரு கட்டிங் போர்டு எடுத்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். கட்டிங் போர்டில் இந்த மாதிரி கோவாவை எடுத்து வச்சு நல்லா ஒரு 5 minutes நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கோவாவை எவ்வளோ நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணுறோமோ நம்ம குலோப் ஜாமுன் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பாமில் இழுத்து இழுத்து இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒரு சாஃப்டான ஒரு கோவா நம்மளுக்கு வரும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க 50 grams பன்னீரை கிரேட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம கோவாவை நல்லா ரெடி பண்ணிட்டோம். இப்போ பன்னீரை இது கூட கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பன்னீரும் கோவாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் கோவா நல்லா மர்ஜ் ஆகட்டும். பாருங்கள், இப்போது நல்லா ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா கூட 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம்.
பேக்கிங் சோடா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பேக்கிங் சோடா மைதாவை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்க போகிறோம். மைதா போட்டுட்டப்புறம் ரொம்ப ஹார்டாக பிசைய வேண்டாம், கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்க்குற மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். நம்ம மைதா அட் அ டைம் ஆட் பண்ண வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சிலிண்டரிக்கல் ஷேப்பில் உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு நைஃப் வச்சு ஈவனாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஈவனாக பிரிச்சுட்டு இப்போ நம்ம ஒரு ரஃபாக பாலாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா உருண்டையும் ஈவனாக பிரித்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் ஒரு ஸ்பூன் கீ எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த நெய்யை கையில் பாம்பில் தடவிக்கலாம். உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். எந்த ஒரு கிராக்கும் இல்லாமல் பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உருட்டி நல்லா ஒரு பாலாக உருட்டிக்கலாம். அடுத்து நம்ம பாம்பில் வச்சு நல்லா சாஃப்டாக உருட்டுங்க. எந்த கிராக்கும் வராத மாதிரி இந்த மாதிரி உருட்டணும், இல்லைன்னா நம்மளுக்கு எண்ணெயில் போடுறப்போ கிராக் விழ ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நம்ம எல்லா பால்ஸையும் கிராக் இல்லாமல் நல்லா சாஃப்டாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட எல்லா பாலும் தயாராகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா மழுமழுன்னு உருட்டியிருக்கோம். இந்த மாதிரி உருட்டணும், அப்போ தான் எண்ணெயில் போடுறப்போ பிரிஞ்சு வராமல் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு இந்த அளவுக்கு இந்த சைஸில் உருட்டினா 19 பால்ஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்மளோட பால்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது. பாருங்கள், இந்த ஒரு ஸ்டேஜ்லேயே நம்ம பால்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப காஞ்சிட்டா மேலே மட்டும் கலர் சேஞ்ச் ஆகும், உள்ளே வேகாது. லைட்டாக குட்டி குட்டி பபுள்ஸ் வர ஸ்டேஜ்லேயே நம்ம போட்டுடலாம். ஒரு 5 to 6 பால்ஸ் போடலாம், ஃபுல்லாக போட வேண்டாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே வேகட்டும். எந்த கரண்டி வைக்க வேண்டாம், உடைய ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் நம்ம லைட்டாக அசைச்சு விட்டுக்கிட்டே இருக்கலாம், அடியில் ஒட்டாமல் இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம கரண்டி வச்சு லைட்டாக மூவ் பண்ணி விட்டுக்கலாம். அப்பப்போ அசைச்சு விட்டுக்கிட்டே இருக்கலாம், அப்போ தான் ஈவனாக குக் ஆகும். இது காலா ஜாமுன்னால் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் குக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் மேலே நல்ல ஒரு பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகும். ஆயிலில் வச்சுட்டா ஃபஸ்ட்டே கலர் வந்துடும், ஆனால் உள்ளே வேகாது. அதனால சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட ஜாமுன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாமே திருப்பி திருப்பி விட்டுக்கலாம், அப்போ தான் ஈவனாக குக் ஆகும். பாருங்கள், நம்மளோட ஜாமுன் கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் நல்லா வழுவழுன்னு வந்திருக்கு. நம்ம ஜாமுன் நல்லா ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்லே இருக்கட்டும், நல்ல ஒரு பிளாக்கிஷ் கலருக்கு வரணும். நம்ம ஜாமுன் நல்லா பிளாக்கிஷ் கலருக்கு டர்ன் ஆகிடுச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்மளோட ஜாமுன்லாம் அந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். எக்ஸஸ் ஆயில் இருந்தால் டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கும், ஆனால் நம்ம ஜாமுனில் கொஞ்சம் கூட ஆயில் இழுக்கலை. பாருங்கள், இப்போ நம்ம மிச்சம் இருக்க உருண்டைகளையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5-6 போட்டுக்கலாம், அட் அ டைம் நிறைய போட வேண்டாம். குலோப் ஜாமுன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். நம்மளோட எல்லா உருண்டைகளையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள், கொஞ்சம் கூட கிராக்கே இல்லை, எவ்வளோ வழுவழுன்னு வந்திருக்கு. இப்போ நம்ம சுகர் சிரப்பை கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். லைட்டாக கொதி வந்தோடனே நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம
பால்ஸ் ஒன்றா போட்டுக்கலாம். இந்த மாதிரி மொத்த பால்ஸையும் நம்ம ஜீராவில் போட்டுடலாம். ஜீராவில் போட்டதும் கொஞ்சம் பல்ஜ் ஆகும். ஜீராவில் போட்டு மினிமம் ஒரு 2 to 3 hours ஊறட்டும். நம்ம ஜீரா நல்லா 2-3 hours ஊறிடுச்சு. இப்போ நம்ம இது தனியாக பிளேட்டிங்கில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நம்மளோட காலா ஜாமுன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு மேலே சில்வர் பேப்பர் ஒட்டிக்கலாம். இது பார்க்க நம்மளுக்கு அப்படியே ஸ்வீட் ஷாப்பில் வாங்குற மாதிரியே இருக்கும். நம்மளோட சில்வர் ஷீட்டை மேலே அழகாக அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதுக்கு மேலே பாதாம், முந்திரி, பிஸ்தா, நட்ஸ் எல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்வீட் ஷாப்பில் வாங்குவோம் இல்லைங்களா காலா ஜாமுன், அதே மாதிரியே ரெடி ஆகிடுச்சு நம்மளோட ஹோம்மேட் காலா ஜாமுன். நம்மளோட குண்டு குண்டு காலா ஜாமுன் தயார். பார்க்கவே இவ்வளோ அழகாக டெம்டிங்காக இருக்குது நம்மளோட காலா ஜாமுன். கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு நம்மளோட காலா ஜாமுன். நீங்களும் கண்டிப்பாக இந்த ஜாமுன் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. சொன்ன மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா அதே மாதிரி வரும். நீங்களும் இந்த டெலிஷியஸான காலா ஜாமுனை வீட்டில் செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளோட ஜாமுன் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. உள்ளேயும் நல்லா ஸ்பாஞ்சியாக வெந்திருக்கு. அனைவருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சிறப்பாக தீபாவளியை கொண்டாடுங்க. தேங்க்யூ.